ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுருங்க. சோம்பு ரொம்ப கரிகிற போது போட்ட உடனே ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுருங்க. ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கங்க. இது 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். சப்பாத்திக்கு தான் நான் இந்த கிரேவி செஞ்சேங்க. 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திக்கங்க. இப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நிறையா கலப்படம் வருதுன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு கடையில் வாங்க வேணாம். சேர்த்திட்டு ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை 1க்கு 2 மிக்சியில் அடித்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. அதையும் எண்ணெயிலே தான் வதக்கணும். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் ஃபுல்லாக வர மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் மல்லித்தூள் சேர்த்திக்கங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம். சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா கறி மசாலா, மட்டன் மசாலா அந்த மாதிரி சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர். நான் போட்ட அளவுகள் காரம் கரெக்டாக இருந்துச்சுங்க. குட்டீஸும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக உரப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் வரமிளகாத்தூளும் பெப்பரும் அதிகமாக சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பெரிய சைஸ் தக்காளி, 1 தக்காளி உள்ளே சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு தூவிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடுங்க. தக்காளி ஒரு சைடு அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை மூடி துருவன தேங்காய், ஒரு 6-7 பல் முந்திரி, 1 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கிரேவி அப்போ தான் ரிச்சாக க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தொக்கு மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையே உள்ளே விடணுங்க. அப்போ தான் நம்ம மசாலா பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் அரைச்சி உள்ளே சேர்த்தியாச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மிக்ஸி அலசி கொஞ்சம் அளவு தண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. ரொம்ப சேர்த்திட வேண்டாம், தண்ணி அளவாக சேர்த்திக்கங்க. ஏன்னா மசாலா எல்லாமே எண்ணெயிலே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பால் மட்டும் கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். இந்த வர்ற ஸ்டேஜில் ஒரு முட்டையை அப்படியே உள்ளே உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டோடனே நல்லா ஃபாஸ்ட்டாக கலந்து விட்டுருங்க. உடனே கிரேவி நம்மளுக்கு நல்லா திக்காக இருப்பாருங்க. இப்படி உடச்சி விடவே நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கிரேவி பாருங்கள் ஒரே செகண்டில் அப்படியே திக்காக மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 முட்டையை நான் வேக வச்சுருக்கேங்க. அதை அப்படியே உள்ளே சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கீறி விட்டு உள்ளே சேர்த்திட்டிங்கன்னா உள்ளெல்லாம் மசாலா நல்லா இறங்கிடும். சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அப்படியே உடச்சி ஊற்றின முட்டை தான் பிடிக்கும். அதனால் ஒரு முட்டையை மட்டும் அதே மாதிரி உடச்சி விட்டாச்சுங்க. அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸில் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த உடச்சி விட்ட முட்டையும் குக் ஆகிடும். நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டான முட்டை கிரேவி ரெடிங்க. பாருங்கள், உடச்சி ஊற்றின முட்டை எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி விட்டோடனே கரண்டி போட்டு கிண்டிடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம்னா நம்மளுக்கு உடச்சி விட்ட முட்டை அப்படியே பாயில் ஆகிடும். நம்ம வேக வச்ச முட்டையை அப்படியே உள்ளே சேர்த்திக்கலாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. சாதத்துக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இருந்தாலும் சப்பாத்திக்கு சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பேச்சுலர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணிடலாங்க. கடைசியாக மல்லி இலை தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள். சப்பாத்திக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. குயிக்காகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள்.
டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.